காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி அடுத்த ஒரு வாரத்திற்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும். அதுவரை கர்நாடகம் நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி அடுத்த ஒரு வாரத்திற்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி அடுத்த ஒரு வாரத்துக்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும். கர்நாடக முறையாக தண்ணீரை திறக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது காவிரியிலிருந்து தொடர்ந்து கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட மறுப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞரான CS வைத்தியநாதன் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து கர்நாடக அரசு நிராகரித்து வருகிறது. தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதமும் கூடி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை திறந்து விடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தும் அதை முழுமையாக அமல்படுத்தாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராகவே கர்நாடக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் கர்நாடக அணைகளில் 76% நீர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் காவிரியில் தண்ணீரை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தர மறுத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி கூட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது. அன்றைய தினம் 12,000 வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் ஒரு நாளைக்கு ஒரு TMC வீதம் 15 நாட்களுக்கு கர்நாடகம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதையும் கர்நாடகம் இதுவரை செயல்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து காவிரியில் தமிழ்நாடுக்கு கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் மாதம் தோறும் தர வேண்டிய தண்ணீரை திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஏன் கர்நாடக அரசு தொடர்ந்து காவிரியில் தண்ணீரை திறந்துவிட மறுத்துக் கொண்டிருக்கிறது என்று கேள்விகளை எழுப்பினார்கள். கர்நாடக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவானி பொறுத்தவரையில் இந்த ஆண்டு கடுமையான வறட்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது கர்நாடகத்தை பொறுத்தவரையில். எனவே கர்நாடகம் தொடர்ந்து காவிரியில் தண்ணீரை திறந்துவிட முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லாததன் காரணமாகத்தான் தொடர்ந்து எங்களால் தண்ணீரை திறந்துவிட முடியவில்லை. இன்று காலை 8 மணி அளவில் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட நீரினுடைய அளவு என்பது காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த அந்த 12 வினாடிக்கு 12,000 கன அடியை விடவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்று இரவு முழுவதும் இந்த தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று வாதங்களை முன்வைத்தார்கள். எனவே கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்துவிட எத்தனைத்தாலும் நீர் இல்லாததன் காரணமாகத்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்துவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்று வாதங்களை கர்நாடக அரசின் சார்பில் வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ந்து கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்யும் போக்கிலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசை பொறுத்தவரையில் தொடர்ந்து எங்களால் இருக்கின்ற நீரை தான் திறந்துவிட வேண்டும் என்றும் தொடர்ந்து தமிழக அரசின் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு அரசு தற்போதைய நிலவரம் குறித்து அறிக்கையை தங்களிடம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே அதை படித்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே ஒரு வார காலத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைக்கிறோம். இந்த ஒரு வார காலத்திற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என்ன உத்தரவு பிறப்பித்ததோ அதை கர்நாடகம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து வழக்கை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து சுமார் 20 வினாடிக்கு 21,300 கன அடி வீதம் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இது கடந்த 11ஆம் தேதி காவிரி நீர் மேலாண்மை கூட்டத்தின் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை விட அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த அளவு நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பிக்கவில்லை. வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் திங்கட்கிழமை இந்த வழக்கை மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து அடுத்த கட்ட உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.